ஹாய் ஒருவன். ஸோ வெளியில் ஒரு மழையாக இருக்குது. ஸோ எல்லா நிறைய டிஸ்ட்ரிக்டாக லீவ் விட்டாங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து லீவ் விட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன பிரச்சனைன்னு சேர்ந்து அந்தந்த கலெக்டரேட் வந்து கண்டிப்பாக வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மழையாக இருக்குது. கொஞ்சம் மாதிரி வீடியோ இருக்கும், மழையாக இருக்குது. ஸோ இருந்தாலும் ஓகே. ஸோ என்ன அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ட்ரூத் டேபிளில் இந்த காசு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலாம் நடத்தி போகலான்னு நினச்சோம். ஸோ எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன், நேற்றே பண்ணியிருக்கணும். ஸோ பரவாயில்ல, எல்லாருமே பாஸ் ஆகணும், அதுதான் என்னோடய ஆசை. எப்படியாவது எல்லோரும் பாஸ் ஆகிடுங்க. ட்ரூத் டேபிளுங்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவும். பாஸாக இருக்குது. 25+ எடுக்கிறவங்க தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். 25+ எடுக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. 1 மார்க் வந்து நல்லபடியாக படிக்க டைம் இருக்குது. 1 மார்க் வந்து நல்லபடியாக படித்து ஒரு 12க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்க. போதும். 12 எடுத்துகிட்டு ட்ரூத் டேபிளில் 5 மார்க் இல்லை 3 மார்க் ஏதோ ஒன்று வந்துடும். ஸோ அதில் ஒரு 3 மார்க்னு வச்சாலும் 15 மார்க்கு. இன்னும் ஒரு 2 5 மார்க் கரெக்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். அதில் அந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தீரம் 6.1 தீரம் 9th 10th எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.1 இதை மட்டும் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லித்தரலாம்னு நினச்சேன். டைம் இல்லை, பப்ளிக் எக்ஸாமில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டீச் பண்ண முடியுமா என்னென்னு நீங்கள் அதுக்குள்ளே கற்றுக்கோங்க. அது முடியலாம் வெயிட் பண்ணாதீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிட்டு வாங்க. பேப்பர் எப்படி கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது 1 மார்க்கு. 1 மார்க் வந்து ரொம்ப தப்பாகும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எடுத்தோடனே 5 மார்க் எழுதுங்க. 5 மார்க் வந்து தெரிஞ்ச 5 மார்க் 4 நச்சுன்னு எழுதிடுங்க. கான்ஃபிடன்ஸோட ஹைப் ஆயிரும். 4 நச்சுன்னு எழுதுனதுக்கப்புறம் 3 மார்க்கில் என்ன தெரியும் பாருங்கள், 2 மார்க்கில் என்ன தெரியும் பாருங்கள். 4னா தெரிஞ்சது 4ஆக இருந்தால் 4 எழுதுங்க. எல்லாமே தெரியணும், எல்லாமே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 1 மார்க் எழுதுங்க கடைசியாக. இல்லை 1 மார்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வரேன்னா வாங்க, ரொம்ப கான்ஃபிடன்ஸாக இருந்ததுன்னா. ஸோ பாருங்கள். அண்ட் ட்ரூத் டேபிள் உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேங்க்கு, ட்ரூத் டேபிள் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுவும் கேட்டிருந்தாங்க. பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டைம் இருந்தால் அது பாருங்கள். ட்ரூத் டேபிள் இருக்கிறதுல ரேங்க்கும் இருக்குது, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட்டிங் 10th சாப்டரில் ஒரு சின்ன கான்செப்ட். அது டைம் இருந்தால் பாருங்கள். பட் ட்ரூத் டேபிளாவது பாருங்கள் அதில். பட் அந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தயவு செய்து படிக்காதவங்க இப்பவும் படிக்காதவங்க படிங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து சம் வருது. 6.7ல் அட்லீஸ்ட் ஃபார்முலாவது படித்து அப்ளை பண்ணுங்கள். 2 மார்க்காவது கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். தேங்க்யூ.